எவ்வளவு அழகான கடற்கரை கிராமங்கள். இங்க எவ்வளவு பெரிய அழிவு வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ? தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ? ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். கரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய். கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய். தரைமேல் பிறக்க வைத்தாய். என்ன எல்லாரும் நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். என்ன அவசரமாக கூப்பிட்டீங்க? இந்த ஏரியாவில் பல கோடி ரூபாய் செலவில் ஒரு சரக்கு பெட்டக மாற்று முனையம் வரப்போகுது. அப்படின்னா இங்கே பெரிய பெரிய தாய் கப்பல் எல்லாம் வரப்போகுது, அதாவது மதர் ஷிப். இது மட்டும் இல்லை, பெரிய பெரிய கண்டெய்னர் எல்லாம் இங்கே வரப்போகுது. அதையெல்லாம் இங்கே தான் இறக்கி வைப்பாங்க. சின்ன சின்ன கப்பல்களில் ஏற்றி வேறு மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க. 4 வழி தேசிய நெடுஞ்சாலையும் 2 வழி ரயில்வே ட்ராக்கும் இங்கே வரப்போகுது. அப்படி வந்தால் விவசாய நிலையெல்லாம் அழிந்துடுமே, இங்கே அழிவு நிறைய ஏற்படுமே, நம்ம மக்கள் வரவிட மாட்டாங்களே. நாம் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அதை கொண்டு வந்துடலாம். அதேபடி தொலைக்காட்சி, FM ரேடியோ, பத்திரிக்கை, இதில் எல்லாமே நம்ம சரக்கு பெட்டக மாற்று முனையம் பற்றி மக்கள் மத்தியில் நல்ல செய்திகளை பரப்பி விடலாம். நம்ம மக்கள் தானே நம்பிட்டு போகிறாங்க. இதனால பணத்தை நமக்கு ஆட்டையை போடலாம், மத்தியிலையும் நல்ல பேர் எடுக்கலாம். அப்போ இந்த மக்களோட நிலைமை? அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? நாம சந்தோஷமா இருப்போம். எவ்வளவு அழகான பீச். எவ்வளவு கலைகள் இருக்கு.
ஜனனி ஜனனி வரேங்க. டீனா பள்ளியோடம் போயிட்டாளா? அப்பா. இதை சீக்கிரம் குழம்பு வச்சு கொடு. சரிங்க. வேணாம்ப்பா, மதியமே வந்துடுவேன். பாய்மா. பாய்ப்பா. சரிம்மா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். எவ்வளவு மக்கள் கடலையே நம்பி வாழ்றாங்க. சாப்பிட்டுட்டு இன்னும் வேலை பார்க்க போகணும். வாங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. வீட்டில் யார் இருக்கீங்க? ரேஷன் கார்டு இருக்குதா? ஆதார் கார்டு இருக்குதா? இங்க என்ன சத்தம் கேட்குது? நீங்க சாப்பிடுங்க, நான் பாக்குறேன். என்னங்க என்னென்னமா சொல்றாங்க? உங்க பேர் சொல்லுங்க. என்னம்மா நீ அல்ற? என்னங்க என்ன விஷயம்? என்னங்க நம்ம வீடு கொடுக்கணுமா? இங்க ஹார்பர் போட போறாங்களா? என்னையா சொல்றீங்க? இங்கே ஹார்பர் வருது, அதனால தான். ஃபிஷிங் ஹார்பர் இருந்தால் நல்லது தானே? நீங்க நினைக்கிற மாதிரி ஃபிஷிங் ஹார்பர் இல்ல, சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம். கப்பல் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா? ஏப்பா சாரை கூப்பிடுங்க. ஹலோ, இங்க வாங்க. என்னய்யா? இங்க 50-60 பேர் இருக்காங்க போல. ஆமாய்யா. இது போல இங்க எத்தனை இருக்கு? இந்த ஊர்ல மட்டுமே 4-5 கரவலை இருக்கு. 5 கரவலைனா கிட்டத்தட்ட 250 பேர் இருப்பாங்க போல. 250 குடும்பம் வாழுது சார். இதாச்சு இவ்வளவு பேர் நிக்கீங்களே, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100, 500, 1000 கிடைக்கும். என்ன 10 ரூபா கூட கிடைக்கும். ஓகே ஓகே. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. சார் ப்ளீஸ் கம். ஓகே, வர்றேன். என்னப்பா தொழிலெல்லாம் எப்படி? பரவாயில்லையா. நீங்க மீன் கொண்டு வரத பார்த்தேன், அதான் கேட்டேன். என்னப்பா, என்ன விஷயம்? இவங்க ஏதேதோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை. இங்கே 10 கிலோமீட்டர் அளவில் ஹார்பர் வருது. கடலுக்குள்ளாடி 9 கிலோமீட்டர் அளவில் தடுப்பு சுவரெல்லாம் கட்டுவாங்க. பெரிய பெரிய கப்பல் எல்லாம் வரும் இல்லையா? பெரிய பெரிய கண்டெய்னர் எல்லாம் இறக்கி வைப்பாங்கல்ல. இந்த துறைமுகம் யாருக்காக? இந்த திட்டத்தில் எத்தனை வீடுகள்லாம் போக போகுது? நிலம் இழந்து, வீடு இழந்து, வாழ்வாதாரம் இழந்து இந்த மக்கள் எங்கே போவாங்க? வழிபாட்டு தலங்கள் எல்லாம் போயிடுமே. 1 லட்சத்துக்கு மேலான மக்களோட வாழ்வாதாரம் போயிடுமே சார். ஆமாம், போகத்தான் போகுது சார். நீங்கள் என்ன வளம் இருக்குன்னு நீங்கள் துறைமுகம் கட்ட போகிறீங்க? ஏப்பா, இங்கே வந்து பெரிய மணலாலை இருக்கு. அவங்களுக்கே போதுமான கருமண் கிடைக்கல. தம்பி, இந்த சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் வந்தால் ஏற்றுமதி இறக்குமதி வளம் பெருகும். உங்கள் மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்றுமதி வளம் பெருகும்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன ஏற்றுமதி வளம் இங்கே இருக்குது? பருப்பு வகைகளை ஏற்றுமதின்னு எடுத்துக்கிட்டா முந்திரி பருப்பு இருக்குது. அதுவும் போதுமான அளவு இங்கே இல்லை. இந்த மாவட்டத்தில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் இல்லை, நிலக்கரி வளங்களும் இல்லை. அப்படியே இருந்தாலும் பெரிய பெரிய தொழிற்சாலை சென்னையில் தானே இருக்குது.
அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் அந்த வழியாக போயிடும். திருநெல்வேலி, மதுரை, அங்கிருந்து தூத்துக்குடி வழியாக போயிடும். திருவனந்தபுரத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தான் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் வருது. அங்கேயே ஏற்றுமதி பண்ணிவிடுவாங்க. கொல்லம், கோட்டயம், கோழிக்கோடு அங்குள்ள பொருட்கள் எல்லாம் 271 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொச்சின் வல்லார்பாடம் பன்னாட்டு சரக்கு பெட்டகம் இருக்குது. அதை அங்கேயே ஏற்றுமதி பண்ணிவிடுவாங்க. வேலை வாய்ப்பு வர கிடைக்கும்னு சொன்னீங்க. கூடங்குளம் பிரச்சனையில் கூட இப்படி தான் சொன்னீங்க. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலைன்னு சொன்னீங்க. அந்த மாவட்டத்துலேருந்து அங்கே எத்தனை பேர் தான் வேலை பார்க்குறாங்க? வீட்டுக்கு ஒருத்தருக்கு கேன்சர் தான் வந்துக்கிட்டு இருக்கு. சார், பீச் மக்கள் இப்போ முன்ன மாதிரி தூங்கிட்டு இல்லை, இப்போ முழிச்சிட்டாங்க. ஓ, உங்களுக்கு சொன்னா புரியாதா? மரியாதை போறோன்னா போயிடுங்க. கல்லை கட்டி கடலில் தாத்திருவேன். முட்டா பயவையெல்லாம் தாண்டவ கோனே, சில முட்டா பயவையெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. கடலம்மா, என்ன மேடம் இவங்க இப்படி பேசுறாங்க? சார், உங்க தாய்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சா எப்படி வலி இருக்கும், அது மாதிரி தானே இவங்களுக்கும். ஆமா, இவங்களோட கோபம் நியாயமானது தான். நான் பீச்சில் பார்வையிட போன போது அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு பார்த்தேன். ராஜ் கடல் பக்கத்துல கிடந்து அழுதுட்டு கிடக்காரு. கடல் தாயே, உன்னை விட்டு போயிட்டா எங்க வாழ்வாதாரம் என்னம்மா? நாங்க இது எப்படி பிழைக்க போறோம், எப்படி வாழ போறோம்னுங்கிறதே எங்களுக்கு தெரியலையே. அம்மா, என்ன செய்வோம், எப்படியே ஒண்ணுமே புரியலையே. எப்படி அம்மா நாங்க வாழ்க்கை நடத்துறது? இந்த மண்ணையும் கடலையும் விட்டு பிரிச்சுடுவாங்களோ என்ன பயமா இருக்குதேம்மா. அம்மா 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 அம்மா. அப்பா அழாதீங்கப்பா, அப்பா அழாதீங்கப்பா. அம்மா அப்பா எதுக்குமா அழுறாங்க? அம்மா, இங்க துறைமுகம் வரப்போகுதா? நம்ம வீடு எல்லாம் அழிக்க போறாங்களா? அப்பா அப்பா தொழிலுக்கு போக முடியாது. அப்ப நமக்கு சாப்பாடு சாப்பிடலன்னா நம்ம இறந்து தானே போவோம். டீனா, டீனா, டீனா. இல்லாதவர்களை இருப்பவர்கள் இல்லாமல் ஆக்காதீர்கள். 3 கடவுள் வாழும் பூமி இது. சோறு போடும் விவசாயியையும் குழம்பு ஊத்தும் மீனவனையும் அழிக்க நினைக்காதீர்கள், அழிந்து விடுவீர்கள். ஏற்றுமதி வளங்கள் பெருகும்னு சொல்றீங்க,
இங்க அப்படி என்ன ஏற்றுமதி வளங்கள்? அப்படி என்ன ஏற்றுமதி இங்க இருக்கு? கட் கட் கட். இல்ல நீங்க அப்படியே நீ அப்படியே வந்து பாரு.